ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். தினசரி சிவச்செய்தி. மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும் பலரும் அறிந்திடாத ஒரு தகவல். மார்கழி மாதத்தில் வழிபட வேண்டிய திருச்செங்கோடு சுயம்பு மரகதலிங்கத்தின் மர்மம். அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் திருச்செங்கோடு மலையின் மீது உள்ளது. இங்கு மூலவர் அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம்பிரியாளும் அருள்பாலித்து வருகிறார்கள். திருச்செங்கோடு சுயம்புலிங்கத்தின் மர்மம் என்ன தெரியுமா? இங்கு மார்கழி மாதம் மட்டும் குறைந்தது 5 மணிக்குள்ளாக கோவிலில் இருக்க வேண்டும். அப்பொழுது பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கம் வைத்து வழிபடப்படுகிறது. மற்ற மாதங்களில் அதற்கு பதிலாக வேறொரு லிங்கம் வைத்து வழிபடுகிறார்கள். பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகதலிங்கத்தின் வரலாற்றின் சுருக்கம் காண்போம். முன்பொரு காலத்தில் ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்களில் யார் பலசாலி என அறிய இருவரும் போர் செய்து கொண்டனர். அந்த போரினால் உலகில் பேரழிவுகள் ஏற்பட்டன. இந்த துன்பங்களை கண்ட முனிவர்களும் தேவர்களும் அவர்களிடம் யார் பலசாலி என்பதை அறிய ஒரு வழி கூறி அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பலசாலி என்றனர். அதன்படி ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலை சிகரத்தின் முடியை அழுத்திக் கொள்ள வேண்டும், வாயுதேவன் தன் பலத்தால் பிடியை தளர்த்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் வாயுதேவனால் பிடியை தளர்த்த முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியை அடக்கிக் கொண்டார். இதனால் உயிரினங்கள் அனைத்தும் வாயு பிரயோகமற்று மயங்கின. இந்த பேரழிவை கண்ட முனிவர்களும் தேவர்களும் ஆதிசேஷனிடம் பிடியை தளர்த்த வேண்டினர். ஆதிசேஷனும் தன் பிடியை கொஞ்சம் தளர்த்தினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட வாயுதேவன் தன் சக்தியால் அப்பகுதியை வேகமாக மோதி அச்சிகரத்துடன் ஆதிசேஷனின் சிரத்தையும் சேர்த்து பூமியில் 3 செந்நிற பாகங்களாய் சிதறி விழுந்தது. அவற்றில் ஒன்று திருவண்ணாமலையாகவும், மற்றொன்று இலங்கையாகவும், மற்றொன்று நாகமலையாகவும், அதாவது திருச்செங்கோடாகவும் காட்சியளிக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாகமலையில் பல அற்புதங்கள் உள்ளன. சுயம்பு மரகதலிங்கத்தின் வரலாறு: பிரிங்கி முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு விட்டு அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டு விடுவார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே, சக்தியாகிய என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டார். இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தி இல்லையில் சிவமில்லை என கூறி உமையவளுக்கு தன் இடபாகத்தில் இடம் கொடுத்தார். பார்வதி தேவி இடபாகம் பெறுவதற்கு இந்த மலையில்தான் வந்து தவம் புரிந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடபாகம் பெற்றார். இக்கோவிலில் கேதார கௌரி விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமி திதியில் ஆரம்பித்து 21 நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படி சிவனை நினைத்து தவம் செய்யும் போது சிவபெருமான் லிங்க வடிவமாக வந்து காட்சி தந்து மறைந்தார். பின் அந்த லிங்கத்திலேயே பார்வதியும் கலந்தார். இந்த லிங்கத்தின் அருமை அறிந்த பிரிங்கி முனிவர் மலையில் தனது 3 காலால் நடந்தே வந்து லிங்கத்தை தரிசனம் செய்தார். தனது 3ஆம் காலை துறந்து இழந்த சக்தியை பெற்றார். பின் அந்த லிங்கத்தையே அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாகுவதற்குள் எடுத்து பேழையில் வைத்துவிட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். மீதி நேரத்தில் சாதாரணமான லிங்கத்தை வைத்து விடுங்கள் என்றார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.